ராமதாஸ் அவர்கள் இந்த வன்னிய சமூகம் அப்படின்ற அடையாளத்தை விட்டு தமிழ் சமூகம் அப்படின்னு அவர் வந்தாருன்னா, அவர் முதல்ல பேசின அரசியலை மறுபடியும் பேச ஆரம்பிச்சாருன்னா பாமகவுக்கு இன்னைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. நாடக காதல்ன்றான், பெண்களை ஜீன்ஸ் போட்டு மயக்கிறாங்கன்னு யாரை பார்த்து யாரை மயங்கிட்டாங்கன்னு சொல்றான். அந்த இளைஞனோட அம்மாவை சொல்றான், அவங்க அம்மா யாரோ ஒருத்தன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்தா மயங்கிடுவாங்கன்னு சொல்றான். அப்போ இவனுக்கு கோபம் யார் மேலே வரணும்? வன்னிய மக்கள் இன்னும் ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, பன்னி மேய்க்கிறதுன்ற வேலைகளில் தான் இன்னும் வாழ்வாதாரத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வன்னிய மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், நம்மளை இப்படியே இருந்தால் தான் எனக்கு நல்லதுன்னு இந்த தலைவர்கள் நினச்சிக்கிறாங்க. இந்த அழைப்பின் மூலமாக ராமதாஸ் தன்னுடைய பழைய அரசியலை மீட்டெடுத்தாருன்னா அவருக்கு நல்லது, பாமகவுக்கும் நல்லது, வன்னிய இனத்து மக்களுக்கும் நல்லது. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் ஆய்வாளரும் எழுத்தாளருமான திரு கிருஷ்ணவேல் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சித்திரை முழுநிலவு இந்த மாநாட்டை திரு பாமக சார்பில் குறிப்பாக வன்னியர் சங்கம் சார்பாக ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த மாநாட்டில் திருமாவர்களும் கலந்துக்கணும் அழைப்பு கொடுக்கப்பட்டதாக நம்ம நேற்று பார்க்கணும் ஊடகங்களில். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்ல அரசியல் நாகரிகமாக அது பாமக ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த புதுசில் அவங்க அனைத்து மக்களுக்குமான கட்சியாக தான் இருந்தாங்க ஆரம்ப காலங்கள் இல்லையா? ஆமாம், கட்சியோட பெயரை போலவே பாட்டாளி மக்களுக்காகவே வேலை செஞ்சாங்க. ராமதாஸ் தன் வாழ்க்கையில் அந்த பாதையை அப்படியே தொடர்ந்து சென்று இருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3வது பெரிய அரசியல் சக்தியாக அவர் உருவெடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் தப்பு பண்ணிட்டார். தப்பு பண்ணி நான் வன்னிய மக்களுக்கு தான் பண்ணுவேன், வன்னிய மக்கள் தான் எனக்கு ஓட்டு இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவர் பாதை மாறி சென்றது தான் இன்னைக்கு அவர் இந்த நிலைமையில கொண்டாந்து விட்டுருக்கு. அவர் சமூகம் சார்ந்த மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது நியாயமாக தானே? நீங்கள் ஒரு கட்சிக்காக பேசுனீங்கன்னா அந்த கட்சி, ஒரு சாதிக்காக பேசுனீங்கன்னா அந்த சாதிக்காரன் மட்டும்தான் பேசுவான். சரி. அண்ணன் திருமா எடுத்துங்க, விசிகா வச்சிருக்காரு. அவர் என்ன தலித்துகளுக்கான அரசியலை மட்டுமா பேசுறாரு? அவர் எல்லாருக்குமான அரசியலை பேசுறாரு. இல்லை, அவரே ஒரு பொது மேடையில் நீங்கள் திமுகவில் இருக்கலாம், அதிமுகவில் இருக்கலாம், இன்னொரு கட்சியில் கூட இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்கிட்ட தான் வரணும், அப்போ நான் தான் வருவேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் தான், நீங்கள் கூப்பிடவே வேணாம், நான் நிற்பேன்னு சொல்கிறாரு. அப்போ அது ஒரு சமூகம் சார்ந்த நகர்வால பார்க்குறது. எந்த சமூகம்? அவர் தமிழ் சமூகத்தை தான் சொல்கிறாரு. தலித்துகளின் அரசியலை வேறு யாரும் தனியாக பேசுவது இல்லை அப்படின்றதுக்காக அதையும் பேசுகிறாரு. அதை தாண்டி மொத்த தமிழ் சமூகத்துக்கான அரசியலையும் அவர் தான் பேசுகிறார். சரிங்களா? சனாதன எதிர்ப்பு அவர் ஏன் பேசணும்? சனாதன வர்ணாசிரம சித்தாந்தத்துக்குள்ள தலித் மக்களே கிடையாது. அதுதான் அம்பேத்கர் வைக்கக்கூடிய வாதம். அப்படின்னா நாங்கள் இந்துக்களே கிடையாது, இந்த வர்ணாசிரமத்துக்குள்ள எங்களுக்கு இடமே இல்லைன்றப்ப நாங்கள் எப்படி இந்துக்களாக இருக்க முடியும்? அது இந்துக்களுக்கு மட்டும்தானே அப்படின்றது தான் அம்பேத்கரோட வாதம். ஆனாலும் திருமா அவர்கள் சனாதனத்தை எதிர்த்து ஏன் பேசுகிறாரு? அந்த சட்ட வரைவு குழுவில் இருந்து அம்பேத்கர் ஏன் வெளியே வந்தார்? பிசிக்கு இடஒதுக்கீடு தரமாட்டுறாங்க, அதுக்கு சட்டம் இயற்ற விடமாட்டுறாங்க, பெண்களுக்கு சொத்தில் உரிமை கொடுப்பதற்கு சட்டம் இயற்ற மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் வெளியே வந்தார். தலித் மக்களுக்கு இதை செய்ய முடியல அதை செய்ய முடியலன்னு நான் வெளியே வரேன்னு அம்பேத்கர் சொல்லலை. இதை பெரும்பான்மையானவர்கள் சொல்கிறதே கிடையாது, மறந்துடுறாங்க. ராமதாஸ் அவர்கள் திருமாவை வரவேற்றது பாராட்டுக்குரிய ஒரு நல்ல முடிவு தான். ராமதாஸ் அவர்கள் இந்த வன்னிய சமூகம் அப்படின்ற அடையாளத்தை விட்டு தமிழ் சமூகம் அப்படின்னு அவர் வந்தார்னா இப்போ கூட இட்ஸ் நாட் டூ லேட். எப்போ வேணாலும் தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கிட்டு இந்த பாஜக இந்துத்துவா இதெல்லாம் விட்டு வெளியேறி அவர் முதல்ல பேசின அரசியலை மறுபடியும் பேச ஆரம்பித்தாருன்னா பாமகவுக்கு இன்றைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் சான்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். இன்னைக்கு பெரும்பான்மையான வன்னியர் சமூக மக்கள் அவர் நம்புறாங்களா, பின்தொடர்றாங்களா? நம்புகிறாங்க. ஆனால் அந்த நம்புகிற மக்களுக்கு அவர் என்ன செஞ்சாருன்றது தான் கேள்வி. சரி.
அந்த நம்புகிற மக்கள் இன்னமும் படிப்பு இல்லாமல் நல்ல வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவர்கள் என்ன பெரிய பெரிய பதவியில் இருக்காங்களா? சொல்லப்போனால் கொங்கு மண்டலத்தில் இருப்பவர்கள், கவுண்டர்கள், முக்குலத்தோர்லாம் கூட படித்து நிறைய பேர் வந்து மேலே வந்துட்டாங்க. ஆனால் வன்னிய மக்கள் இன்னும் ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, பன்னி மேய்க்கிறதுன்ற வேலைகளில் தான் இன்னும் வாழ்வாதாரத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் சொல்லலை. நான் சொன்னால் வன்னிய மக்களை அசிங்கமாக சொல்லிட்டான்றாங்க. இது சொன்னது பாமகவில் இருந்தப்போ காடு வெட்டி குரு தான் சொன்னார். சரிங்களா? இது நான் சொல்லலை, அவர் தான் சொன்னார். அதுக்கு ஆளுங்கட்சிகளும் பொறுப்பு இருக்கணும். ஆளுங்கட்சிகள் திட்டங்களை தான் நிறைவேற்றுவாங்க. இப்படிலாம் இருக்குது, போய் படிங்கன்னு சொல்ல வேண்டியது யார்? போய் படிங்கடா அப்படின்னு சொல்ல வேண்டியது யார்? அதை விட்டுட்டு திரௌபதினு படம் எடுக்கிறேன்னு தெரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த வன்னிய மக்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும், நம்மளை இப்படியே இருந்தால் தான் எனக்கு நல்லதுன்னு இந்த தலைவர்கள் நினச்சிக்கிறாங்க. நீங்கள் அதை நேரடியாக ராமதாஸ் அவர்கள் சொல்கிறீங்க. யாரெல்லாம் அந்த தலைவர்களோ அவங்கள எல்லாரையும் தான் சொல்லணும். அது ஏன் ராமதாஸ் மட்டும் சொல்லணும்? இந்த மோகன்ஜின்னு ஒருத்தன் படம் எடுத்தானே அவனையும் தான் சேர்த்து சொல்லலாம், அன்புமணியை சொல்லலாம். யாரெல்லாம் இந்த மக்கள் இதே நிலைமையில் இருக்கட்டும், உங்கள் சாதி பெருமை தான் முக்கியம் முக்கியம் முக்கியம்னு எந்த தலைவர்லாம் சொல்கிறானோ அவனுக்கு பூரா என்ன நோக்கம்னா, நீங்கள் இந்த நிலையில இருந்து பொருளாதாரத்தில் மேலே வந்துடக்கூடாதுன்றது தான் அவனோட நோக்கம். நாடக காதல்ன்றான். பெண்களை வந்து ஜீன்ஸ் போட்டு வந்து மயக்கிறாங்கன்னு யாரை பார்த்து யார் மயங்கிட்டாங்கன்னு சொல்கிறான்? அந்த சமூக பெண்கள். அந்த சமூக பெண்கள் இல்லை, அதை கேட்டு ஒருத்தன் கோபமாறான்ல, அப்படி எங்கள் சாதி பொண்ணுங்களை நீங்கள் மயக்க விட்டுருவோனாடான்னு ஒரு யாரோ ஒரு வன்னிய கோவப்படுறாங்க, ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் கோவப்படுறான்ல, வீட்டு பெண்ணை, அவங்க அம்மாவை தான் சொல்கிறான் அவன். அந்த வீட்டு பெண்கள்லாம் சொல்லாதீங்க, குறிப்பாக சொல்லுங்க. அந்த இளைஞனோட அம்மாவை சொல்கிறான். அவங்க அம்மா வந்து யாரோ ஒருத்தன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்தால் மயங்கிடுவாங்கன்னு சொல்கிறான். அப்போ இவனுக்கு கோபம் யார் மேலே வரணும்? அந்த பையனோட அக்காவை சொல்கிறான், அந்த பையனோட தங்கச்சியை சொல்கிறான், அந்த இளைஞனுக்கு திருமணம் ஆகிருந்தால் அவன் பொண்டாட்டியை சொல்கிறான், இல்லை அவர் வந்து கொஞ்சம் வயசானவராக இருந்தால் அவரோட பொண்ணை சொல்கிறான். என் பொண்ணை பார்த்து எப்படா நீ சொல்லுவ அப்படின்னு சொன்னவனை பார்த்து கேள்வி கேட்கணும். ஏன்டா என் பொண்ணை பார்த்தா உனக்கு அவ்வளோ இளக்காரமாக இருக்கா? சும்மா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு வந்தால் என் பொண்ணு மயங்கிடுவான்னு சொல்கிறியா நீ அப்படின்னா அவங்க கேள்வி கேட்கணும். அவங்க கேள்வி கேட்காம கை தட்டிட்டு இருக்காங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? அவங்கள அறியாமையிலேயே வச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி மாநாடு நடத்துவதுடைய நோக்கம் என்ன சார்? மாநாடு யார் வேணால் நடத்திட்டு போகிறாங்க, அதை பற்றிலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பெரியாரே அவர் இருந்த காலத்தில் எத்தனையோ சாதி சங்க மாநாடுகளாக அவரே கூப்பிட்ருக்காங்க. அவர் அந்த சங்க மாநாட்டிலே போய் பேசுவார். உங்கள் சாதியை எப்படி அசிங்கப்படுத்தி வச்சுருக்கான்னு தெரியுமா அப்படின்னா அங்கேயே போய் பேசுவார். பெரியார் வந்து மொத்த தமிழ்நாட்டுக்கும் அப்பா மாதிரின்னு தான் உண்மையான அர்த்தம். அதனால தான் அவர் பேசும்போது வேறு யாரும் கோவப்பட்டதில்லை. நாடார் சங்க மாநாட்டு கூப்பிடுவாங்க, நாடார் சங்க மாநாட்டிலே போய் நாடார்னு உங்கள் சாதியை எப்படிலாம் அசிங்கப்படுத்தி வச்சுருக்கான்னு தெரியுமா அப்படின்னு மாதிரி யாரும் கோவப்பட மாட்டாங்க. வேறு யாரும் போய் பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கோவப்படுவாங்க. அவரை இப்போ திருமாவை அழைத்தது ஒன்றும் பெரிய தப்புலாம் கிடையாது. இந்த அழைப்பின் மூலமாக ராமதாஸ் வந்து தன்னுடைய பழைய அரசியலை மீட்டெடுத்தார்னா அவருக்கு நல்லது, பாமகவுக்கும் நல்லது, வன்னிய இனத்து மக்களுக்கும் நல்லது. திரு வேல்முருகன் அவர்களுக்கும் அழைப்பு முறையாக போயிருக்கு, இதை எப்படி பார்க்கணும்? அவர் ஏற்கனவே பாமகவில் இருந்து வந்தவர் தானே. சரி. ஸோ அவர் எல்லாரையும் கூப்பிடணும்னு நினைக்கிறாருன்னா அது ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் போக போக தான் அவர் என்ன அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றது போக போக தான் தெரியும். அப்போ இதில் எந்த விதமான அரசியலும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? எல்லாத்துலேயுமே அரசியலாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துலேயுமே தேர்தல் அரசியலை உண்மையாக பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேர்தல் அரசியலை தாண்டியும் விஷயங்கள் நடக்கலாம். அப்போ இந்த மாநாடு நடந்த பிறகு ஏதாவது மாற்றம் இருக்குமா? அதையாவது எதிர்பார்க்கலாம். பார்ப்போம், பார்த்தா தான் தெரியும். மாற்றம் வரலாம், மாற்றம் வராமலும் இருக்கலாம். அந்த மாற்றம் யாருக்கானதுன்றதையும் பொறுத்து நம்ம அது தமிழ் சமூகத்துக்கான மாற்றமாக இருந்தால் நல்லது. நன்றி. நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.